ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3rd ஜூலை 2022க்கான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்துடலாம். ஆஃப்டர் உதய்பூர் கேஸ் என்ஐஏ டு டேக் அப் ப்ரோப் இன் டு அம்ராவதி கில்லிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 21 மகாராஷ்டிராவில் இருக்கிற அம்ராவதியில் ஒரு ஃபார்மசிஸ்ட்டை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேஸ் ரிலேட்டடான இன்வெஸ்டிகேஷனை யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து நம்ம நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பற்றி தான் பார்க்கணும். இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2008 மும்பை டெரர் அட்டாக் வந்து நடந்திருக்கும். இதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டான இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜென்சியை வந்து எந்த ஆக்ட் மூலமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் 2008 மூலமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து வருது. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் வர்றதுனால இவங்க ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போய் ஒரு ஸ்டேட்டில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. இப்போ டெரர் க்ரைம் ரிலேட்டடாக அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த க்ரைம் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் நடந்திருக்கலாம். இவங்க வந்து அந்த கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்காமலே அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான பவர் இவங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே வராங்க. ஸோ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் மூலமாக இவங்க பார்த்திங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், ஆன்டி ஹைஜாக்கிங் ஆக்ட், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட், இந்த ஆக்டுக்கு கீழே நடக்கக்கூடிய க்ரைம்ஸ் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான பவர் வந்து இவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா 2019 இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வருவாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு இன்னும் நிறைய பவர்ஸ் வந்து கொடுப்பாங்க. என்ன பவர்ஸ்லாம் அப்படின்னா இந்தியாவுக்கு அவுட் சைட் நடக்கிற விஷயங்களையும் அஃபென்சஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து பவர் கிடைக்கும் இந்த 2019 அமெண்ட்மெண்ட் மூலமாக. அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஆக்டுக்கு கீழே இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கான பவர் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த ஏஜென்சிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஹியூமன் டிராஃபிக்கிங் ஆக்ட், கவுண்டர்ஃபீட் பேங்க் நோட்ஸ், அதுக்கப்புறமா ப்ராஹிபிட்டட் ஆர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, சைபர் டெரரிசம், இந்த மாதிரி நிறைய ஸ்பியரில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான பவர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக. இப்போது இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸை வந்து ஒரு கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேஸுக்கான விசாரணை ட்ரையல் வந்து நடக்கும்ல, அந்த விசாரணை நடத்தி அதுக்கு வந்து தீர்ப்பு வந்து கொடுப்பாங்கல்ல. இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்காக வந்து ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸில் தான் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண கேசஸோட ட்ரையல்ஸ்லாம் நடக்கும். இப்போ 2019 அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கும்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், செஷன் கோர்ட், இந்த மாதிரி கோர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, இதே வந்து நம்ம இந்த பர்டிகுலர் கேஸுக்காக நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட கேஸுக்காக ஸ்பெஷல் கோர்ட்ஸாக மாற்றிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரொவிஷனும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வராங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இவங்களோட ஹெட்டாக யார் இருக்கா அப்படின்னா டைரக்டர் ஜெனரல். இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்துடலாம். 10% quota for அக்னிவீர்ஸ் ஹேஸ் டு ஃபிட் கரண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த அக்னிபத் திட்டம் மூலமாக இராணுவ வீரர்களாக சேர்க்கப்பட்ட அவங்க சேர்க்கப்படுறவங்கள வந்து அக்னிவீர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து 10% வந்து கோட்டாஸ் வந்து கொடுக்க போகிறோம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இருக்க ரூல்ஸ்க்கு ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த அக்னிபத் திட்டத்தை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த அக்னிபத் ஸ்கீமை வந்து எப்போ நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 14 ஜூன் 2022 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 2020 இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரியாக நம்மளோட ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 படைகளுக்குமே வந்து டெம்ப்ரவரியாக சோல்ஜர்ஸை சேர்க்கிறதுக்கான ஒரு திட்டம் தான். இந்த மாதிரி டெம்ப்ரவரியாக வந்து ரிக்ரூட் பண்ணுறதுக்கான
ஃபஸ்ட்டே ஒரு ட்ரையல் மாதிரி 2020 டூர் ஆஃப் டியூட்டி அப்படின்னு ஒரு ஸ்கீமை வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது மூலமாக பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்க்கு ஆர்மியில் வந்து பணி செய்கிறதுக்கு சிவிலியன் பீப்புள், நார்மல் பீப்புளை வந்து ரிக்ரூட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டூர் ஆஃப் டியூட்டி அப்படின்னு ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வருவாங்க. இதை வந்து ட்ரையல் பேசிஸில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபுல்லாக வந்து கொண்டு வர மாட்டாங்க, ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போது இந்த டூர் ஆஃப் டியூட்டி இதோட எக்ஸ்டென்ஷனாக தான் அக்னிபத் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட 3 சர்வீசஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த 3க்குமே வந்து சோல்ஜர்ஸை வந்து ரிக்ரூட் பண்ண போகிறாங்க. டெம்ப்ரவரி பேசிஸ், அதாவது ஒரு குறுகிய காலத்துக்கு 4 வருஷத்துக்கு மட்டும். இந்த மாதிரி ரிக்ரூட் பண்ண சோல்ஜர்ஸ் வந்து கமிஷன் ஆஃபீஸர்ஸ், இவங்களோட ரேங்குக்கு கீழே தான் இருப்பாங்க. ஆஃபீஸர்ஸ் ரேங்கு இருக்கும்ல, அவங்களுக்கு கீழே தான் இவங்களோட ரேங்க்ஸ் வந்து வரும். ஒன்லி 4 இயர்ஸ்க்கு தான் வந்து இவங்களை வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. இந்த 4 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்க போகிறாங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து இந்த மாதிரி ரிக்ரூட் பண்ணக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 3.5 இயர்ஸ் வந்து இவங்க வந்து ஆர்மியில் பணி செய்யணும். இந்த மாதிரி ரிக்ரூட் பண்ணக்கூடிய சோல்ஜர்ஸை வந்து அக்னி வீர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நியூ மிலிட்ரி ரேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்களெல்லாம் எப்போ வந்து இவங்க சர்வீஸ்க்கு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2022 இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த அக்னிபத் ஸ்கீம் மூலமாக நம்மளோட கவர்மெண்ட் வருஷம் 45,000 50,000 சோல்ஜர்ஸை வந்து ரிக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டெம்ப்ரவரியாக ரிக்ரூட் பண்ணுற சோல்ஜர்ஸில் ஒரு 25% சோல்ஜர்ஸை மட்டும் பெர்மனண்ட்டாக அவங்கள வந்து ஆர்மியில் வேலைக்கு சேர்த்துக்க போகிறாங்க. அதாவது மற்றவங்கெல்லாம் 4 வருஷம் மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. 25% மெம்பர்ஸ் மட்டும் ஒரு 15 வருஷத்துக்கு இவங்கள வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பெர்மனண்ட்டாக கமிஷன் பண்ண போகிறாங்க. இப்போது 4 வருஷம் மட்டும் நீங்கள் வந்து ஆர்மியில் போய் அக்னி வீரர்களாக சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்தவித ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. அதாவது பென்ஷன்லாம் வராது மந்த்லி. பட் 25% மெம்பர்ஸை வந்து பெர்மனண்ட்டாக கமிஷன் பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து உண்டு, இவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து உண்டு. இந்த மாதிரி பென்ஷன் கொடுக்கும்போது இவங்க ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த 4 இயர்ஸுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா உள்ள வருஷத்துக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் சேர்றதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.5 இயர்ஸ்லேருந்து 21 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கிறவங்க இதில் சேர்ந்துக்கலாம். இப்போது இந்த வருஷம் தான் இந்த ஸ்கீமை கொண்டு வர்றதுனால ஏஜ் லிமிட் வந்து 23 வரைக்கும் இருக்கிறவங்க சேர்ந்துக்கலாம் இந்த வருஷம் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிக்ரூட்மெண்ட் வந்து எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 டைம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்மியில் வந்து ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிலீஜியன் பேஸ் பண்ணி, கேஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து ரெஜிமெண்ட்ஸ் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் வந்து எப்படி ரிக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா இந்தியன்ஸ், எல்லா பீப்புள், எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி தான், எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் சரி தான், எல்லாரையும் வந்து காமனாக தான் வந்து ரிக்ரூட் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கு இத்தனை % ரிசர்வேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த அக்னிபத் ஸ்கீமில். இவங்களோட சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 40,000 மந்த்லி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேலரியில் வந்து மொத்தம் இப்போ உங்களுக்கு வந்து 40,000 சேலரி அப்படின்னா 40,000 மொத்தமாக மாதம் கொடுக்க மாட்டாங்க. அந்த 40,000ல் 70% மட்டும்தான் உங்கள் கையில் கொடுப்பாங்க. 30% வந்து கவர்மெண்ட் பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது உங்ககிட்ட 30% பிடிச்சி வைக்கிறாங்க அப்படின்னா ப்ளஸ் கவர்மெண்ட்டும் அதே அளவு 30% எவ்வளோ உங்ககிட்ட பிடிச்சி வைக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேலரியில் உங்களுக்கு வந்து 30% வந்து 5,000ன்னு வச்சுக்குவோம். 5,000 வந்து கவர்மெண்ட் வந்து தரமாட்டாங்க. அதே இன்னொரு 5,000யும் சேர்த்து 10,000 கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட பேரில் சேவ் நிதி ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்கு கீழே சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொத்தமாக அந்த பணம் வந்து 11.71 லட்சமாக மாறிடும். அந்த பணத்தை வந்து உங்களுக்கு தருவாங்க. இந்த பணத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இதுதான் வந்து அக்னிபத் ஸ்கீம். இப்போ இதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் இருக்குது.
இதோட பெனிஃபிட்ஸ் என்னலாம் அப்படின்னா ஃப்யூச்சர் ரெடி சோல்ஜர்ஸ், அதாவது நிறைய பேரை வந்து இந்த மாதிரி அக்னிபத் திட்டத்தின் மூலமாக நிறைய இளைஞர்களை வந்து ரெக்ரூட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஆர்மி ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. இதனால் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு வாரோ இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து ஆர்மிக்கு தேவைப்படுறாங்களோ அப்படின்னா சோல்ஜர்ஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து இன்னுமே வந்து எங்கராக மாறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 17.5 இயர்ஸ்லேருந்தே வந்து ரிக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இப்போ இருக்கிறத விட ஆர்மி வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து யங்கான பீப்புள் வந்து ஆர்மியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது 4 வருஷம் மட்டும் அக்னிபத் ஸ்கீம் மூலமாக சேர்றவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாதுன்னு சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஆர்மி வீரர்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கறதுக்காகவே நிறைய தொகையை வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கம்மியாகும். அது மட்டும் கிடையாது, நிறைய இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்லும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து எதிர்க்கிறவங்க என்ன கன்சர்ன்ஸ், என்ன குறைகள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரைனிங்கை வந்து 6 மாதத்தில் என்ன ட்ரைனிங் அவங்களால கொடுக்க முடியும். ஸோ அந்த ட்ரைனிங் மேலே அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா, லாயல்ட்டி வந்து இருக்காது. ஏன்னா எல்லா பீப்புளையும் நம்ம வந்து ரிக்ரூட் பண்ணுறோம், வருஷத்துக்கு 2 டைம் வந்து ரிக்ரூட்மெண்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெம்ப்ரவரியாக அந்த மாதிரி ரிக்ரூட் பண்ணும்போது அவங்க ஆர்மிக்கு வந்து முழு மனசாக வந்து சேவை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரெசன்ட் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது. அதாவது இப்போ ஆர்மியில் இருக்கிற வீரர்களுக்கு வந்து பென்ஷன் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஆர்மி வீரர்களுக்கெலாம் வந்து அவங்களோட ஸ்டோர்ஸில் வந்து எல்லாமே பாதி விலைக்கு கிடைக்கும் பொருட்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி எந்த பெனிஃபிட்ஸும் வந்து இந்த அக்னி வீரர்களுக்கு கிடையாது. அதே மாதிரி செக்யூரிட்டி ஆஃப் ஜாப் வந்து இருக்காது. 4 வருஷம் உங்களுக்கு வேலை இருக்குது, அதுக்கப்புறமா அவங்க எங்கே போவாங்க? இந்த ஒரு இஷ்யூ வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து கன்சர்ன்ஸாக இருக்குது. இப்போது நம்ம இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னம்மா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம இந்த கன்சர்ன்ஸ்லேயே பார்த்தோம், ஜாப் செக்யூரிட்டி வந்து இருக்காது இந்த மாதிரி அக்னி வீரர்களாக சேர்றவங்களுக்கு. இது வந்து ஒரு குறையாக இருக்குது. ஸோ இதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க June 18. அதாவது இந்த மாதிரி அக்னி வீரர்களாக வந்து சேர்றவங்களுக்கு அவங்க அந்த 4 வருஷம் முடித்ததுக்கப்புறமா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இல்லை பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் இதில் அவங்க வந்து சேர்றதுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10% வேக்கன்சிஸ் வந்து அவங்களுக்கு ஒதுக்கிடுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த 10% வேக்கன்சிஸ் வந்து அக்னி வீரர்களுக்கு கொடுக்க போகிறதா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை எப்படி கொடுக்க போகிறாங்க, இதிலே நிறைய கேள்விக்குறிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கேள்விக்குறிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் ரிக்ரூட்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா பீப்புளையும் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எல்லாரையுமே வந்து ஒரே கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியாக வந்து கருதி தான் இந்த அக்னிபத் ஸ்கீமில் வந்து சேர்க்குறாங்க. ரிலீஜியன் பேஸ் பண்ணியோ கேஸ்ட் பேஸ் பண்ணியோ எந்த ரிசர்வேஷனும் அக்னிபத் ஸ்கீமில் கிடையாது. பட் இந்த சிஏபிஎஃப் பாராமிலிட்ரி இதிலெல்லாம் சேர போகும்போது கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன்ஸ் வந்து இருக்கும். அப்போ எப்படி வந்து இவங்க இதை கொடுக்க போகிறாங்க? இன்னொன்று என்னென்னா, ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி வந்து டிஃபர் ஆகுது. இப்போ அக்னி வீரர்களாக சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமமான ஹைட் வந்து 152.5 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேவி ஏர்ஃபோர்ஸில் வந்து அக்னி வீரர்களாக 4 வருஷத்துக்கு சேர்ந்துட முடியும். இதே வந்து ஆர்மியில் சேரணும் அப்படின்னா 170 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. பட் சிஏபிஎஃப் இல்லை பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னா மினிமமே உங்களோட ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு 155 சென்டிமீட்டர் இருக்கீங்க, நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், அக்னி வீரர்களாக 4 வருஷத்துக்கு நேவிலையோ ஏர்ஃபோர்ஸ்லேயோ சேர்ந்துடலாம். ஆனால் அதுக்கப்புறமா வெளியே வந்து நமக்கு சிஏபிஎஃப்பில் வந்து 10% ரிசர்வேஷன் இருக்குது, ஸோ அங்கே போய் சேர்ந்துக்கலான்னு போனீங்கன்னா உங்களால் சேர முடியாது. ஏன்னா அங்கே வந்து மினிமம் ஹைட் எவ்வளவு 165 சென்டிமீட்டர். இதை வந்து இந்த இஷ்யூ வந்து எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இன்னொன்று என்ன நான் சொன்னேன், ஃபஸ்ட் இந்த இது வந்து சிஏபிஎஃப்பில் வந்து கேஸ்ட் பேஸ்டு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரிசர்வேஷன் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரிசர்வேஷன் வந்து 50% தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாலையும் இந்த சிஏபிஎஃப் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது ஒரு
சிஏபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க இல்லை இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் ஆள் எடுத்துகிட்ருக்காங்க. புதுசாக எந்த படைகளையும் அவங்க உருவாக்கலை. புதுசாக படைகளை உருவாக்குனா மட்டும்தான் இந்த அக்னி வீரர்களுக்கு என்ன பண்ண முடியும், வேலை கொடுக்க முடியும். மற்றபடி இப்போ ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாரு, அவர் வந்து எஸ்சி கேட்டகரியை சேர்ந்தவராக இருக்கார், ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எஸ்சி கேட்டகரியை சேர்ந்த ஒரு வேக்கண்ட் வருது, இல்லை பிசி கேட்டகரி ஓபிசி கேட்டகரியிலேருந்து ஒரு வேக்கண்ட் வருது அப்படின்னா அந்த வேக்கண்ட்டுக்கு அந்த கேட்டகரியில் இருக்கிற பீப்புளை தான் வந்து ரிக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க வந்து இந்த அக்னி வீரர்களுக்கு 10% கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் பார்த்துடலாம். யூஎஸ் பாடி ஆன் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பயாஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது யூஎஸ் கமிஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம். இந்த ஆர்கனைசேஷன் வந்து இயர்லி வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரிலேட்டடாக ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்து அவங்க இந்தியாவோட ரேங்கை வந்து டீக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியாவில் வந்து மைனாரிட்டிஸை வந்து ட்ரீட் பண்ணுறது இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரேங்கை வந்து டிகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பயாஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த யூஎஸ் கமிஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பற்றி பார்க்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃபெட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1998 தான் இந்த கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆக்ட் மூலமாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மானிட்டர்ஸ் த யூனிவர்சல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் ஆர் பிலீஃப் அப்ராட். அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எப்படி ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ குளோபல் லெவலில் வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடமை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது வயலேஷன்ஸ் வந்து நடக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக வந்து அதை மேக் பண்ணி பிரசிடெண்ட், அங்கே இருக்க யூஎஸ் பிரசிடெண்ட், அதுக்கப்புறமா யூஎஸோட பார்லிமெண்ட், அதாவது அங்கே இருக்க காங்கிரஸ், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இவங்களுக்கெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எங்களோட ஆனுவல் ரிப்போர்ட் வந்து எப்படி வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனை வந்து இன்னும் என்ஹென்ஸ் பண்ணலாம், அது ரிலேட்டடான ரெக்கமெண்டேஷன் எல்லாமே இந்த ரிப்போர்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. இந்த கமிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது. இவங்க இந்த மாதிரி யூஎஸ் பிரசிடெண்ட், யூஎஸோட காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் வந்து நான் பைண்டிங் தான். எப்போவுமே வந்து இந்த கமிஷனோட ரிப்போர்ட்ஸை வந்து இந்தியா ஏற்றுக்கிறது கிடையாது. இவங்களோட ரிப்போர்ட்டில் வந்து கண்ட்ரீஸை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் அப்படின்னு ஒரு குரூப்பையும், ஸ்பெஷல் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப்பில் வந்து சில கண்ட்ரிஸையும் போடுறாங்க. கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியில் வந்து சிவியர் வயலேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து லாஸ்ட் இயரில் வந்து நடந்திருக்கும். இப்போ 2022 வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, 2021 ஒரு கண்ட்ரியில் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து ரொம்ப சிவியராக வந்து வயலேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரிஸ் ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் இந்த கேட்டகரியில் வந்து போடுறாங்க. இதே வந்து ரொம்ப வயலேஷன்ஸ் வந்து நடக்கலை, பட் அந்த கண்ட்ரி வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து காப்பாற்றுறதுக்கு தவறிட்டாங்க, ஸோ கொஞ்சம் அவங்க கேர்லெஸ்ஸாக தான் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் ஸ்பெஷல் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரும் நம்மளோட கண்ட்ரியை வந்து அவங்க கண்ட்ரிஸ் ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் இந்த கேட்டகரியில் போட்டிருப்பாங்க. அதாவது நம்மளோட கண்ட்ரியில் மைனாரிட்டிஸோட ரிலீஜியஸ் ஃப்ரீடமை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதில்ல, சிவியர் வயலேஷன்ஸ் வந்து நடக்குது, மைனாரிட்டிஸை வந்து நம்ம ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் என்ன பண்ணியிருக்காங்க, கண்ட்ரிஸ் ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் கேட்டகரியில் நம்மள போட்டிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்துடலாம். டைஃபூன் சிங்ஸ் ஷிப் ஆஃப் ஹாங்காங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹாங்காங்கோட ஷிப் வந்து டைஃபூன், சவுத் சைனா சீல ஏற்பட்ட டைஃபூன்னால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மூழ்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம டைஃபூன் பற்றி பார்க்கலாம். டைஃபூன்னா என்ன அப்படின்னு லைட்டாக மட்டும் பார்ப்போம். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது அந்த ஸ்டார்ம்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அக்கியர் ஆகும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் வந்து வச்சுருக்காங்க. ஹரிகேன்ஸ், டைஃபோன்ஸ், சைக்ளோன்ஸ் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சைனா சி, பசிபிக் ஓஷியன் இங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ம் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை வந்து டைஃபூன் அப்படின்னா அதுக்கு வந்து பேர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அரேபியன் சி, அட்லாண்டிக் ஓஷியன் இங்கெல்லாம் வந்து ஹரிகேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, சவுத்தர்ன் யூஎஸ்ஏ இங்கெல்லாம் டொர்னடோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்து வில்லிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஓஷியன் ரீஜியனில் வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காமனாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்று தான். இது எல்லாத்துக்குமே வந்து சயின்டிஃபிக் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் தான். இந்த சயின்டிஃபிக் பேரை தான் இந்தியன் ஓஷியன் ரீஜியனில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே ஆர்ஜின் ஆகுது அப்படின்னா வார்மாக இருக்கக்கூடிய ட்ராபிக்கல் ஓஷியன்ஸில் தான் வருது. இதோட ஸ்பீடு வந்து அந்த விண்டு ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119 km/h வந்து இருக்கும். அது கூடவே வந்து ஹெவி ரெயினும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் பார்த்திங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர், இங்கே வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர், இது சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம் ஈக்குவேட்டருக்கு மேலே. இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இதோட ரொட்டேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேர் ஹரிகேன்ஸ், டைஃபூன்ஸ். இப்போ இந்த இடத்துல தான் வந்து என்ன இருக்குது, ஒரு இந்த ஏரியாவில் இந்த சவுத் சைனா சி இந்த ஏரியாவில் தான் ஒரு ஸ்டோர்ம் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த டைஃபூன் வந்து ஒரு ஷிப்பை வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படிங்கிறத தான் ஆர்டிக்கலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைஃபூன் வந்து எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, இதுக்கு பேர் வந்து கொடுத்துருக்காங்க டைஃபூன் சபா அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா சவுத் சைனா சியோட சென்ட்ரல் பார்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகி இப்போது இது வந்து இந்த பக்கமாக வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து சவுத் சைனா சி. இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகி இப்போ வந்து இப்படி போயிட்டுருக்கு. இங்கே ஹாங்காங்கில் ஒரு ஷிப்பை வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இதோட பேர் வந்து டைஃபூன் சபா அப்படிங்கிறத பார்த்தோம். இதே பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்த 3 ஸ்டார்ம்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2004 வந்து இதே மாதிரி ஜப்பான் கிட்ட வந்து ஒரு ஸ்டார்ம் வந்து வரும், அதுக்கும் வந்து டைஃபூன் சபா கொடுத்துருப்பாங்க. 2010 ஒரு ஜப்பானில் வந்து ஒரு டைஃபூன் ஸ்டார்முக்கு வந்து டைஃபூன் சபான்னு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2022 வந்து டைஃபூன் சபா அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நார்த் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் ஏற்பட்ட ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நேம் வந்து யார் கொடுத்துருக்கா, எந்த கண்ட்ரி கொடுத்துருக்கா அப்படின்னா தாய்லாந்து தான் கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா சைனீஸ் ஹைபிஸ்கஸ், அதாவது சைனாவில் இருக்கிற செம்பருத்தி பூ அப்படிங்கிறது வந்து இதோட மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்துடலாம். நியூ பாத்வே டு ரெகுலேட் நைட்ரேட் அப்சார்ப்ஷன் இன் பிளான்ட்ஸ். அதாவது நைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து பிளான்ட்ஸுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்டான நியூட்ரியன். பட் இந்த நியூட்ரியன் வந்து பிளான்ட்ஸ் வந்து இதை வந்து வேர்கள் மூலமாக தான் அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்குதுங்க. இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது அதிக அளவு தேவைக்கு அதிகமாக வந்து அப்சர்வ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுவே பிளான்ட்டோட டெவலப்மெண்ட்டை பாதிக்குது. ஸோ இந்த மாதிரி தேவைக்கு அதிகமாக அப்சர்வ் ஆகாமல் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நைட்ரஜன் பற்றி பார்க்கலாம். நைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மைக்ரோ நியூட்ரியன் நீடட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எ பிளான்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிளான்ட்டோட குளோரோஃபில், அமினோ ஆசிட், நியூக்ளிக் ஆசிட் இதோட ஒரு பார்ட்டாக வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பிளான்ட்ஸ் இதை வந்து எதுலேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சாயிலேருந்து தான் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. நைட்ரஜனை வந்து பிளான்ட்ஸ் வந்து எந்த ஃபார்மில் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட்ஸ் இல்லைனா அம்மோனியம் இந்த ஃபார்ம்ஸில் தான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது. எது மூலமாக அப்படின்னா ரூட்ஸ் மூலமாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நைட்ரேட்ஸ் வந்து நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணுது நம்ம பிளான்ட்ஸோட ரூட் சிஸ்டம், அதுக்கப்புறமா அதோட ஃப்ளவரிங் டைம், லீஃப் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த நைட்ரேட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ சாயிலிருந்து ரூட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நைட்ரஜனை நைட்ரேட் ஃபார்மில் அப்சர்வ் பண்ணி அதை வந்து பிளான்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குது. ஆனால் நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் இந்த மாதிரி ஓவராக வந்து நம்ம சாயிலில் வந்து என்ன பண்ணுறோம்,
நைட்ரஜனை வந்து டம்ப் பண்ணுறதுனால அளவுக்கு அதிகமான நைட்ரஜனை வந்து நைட்ரேட் ஃபார்மில் பிளான்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து அதிகமாகுது, சாயில் வாட்டர் பொல்யூஷன் இது எல்லாமே வந்து அதிகமாகுது. ஸோ நைட்ரேட்ஸை வந்து ஆப்டிமலாக யூஸ் பண்ணணும், கரெக்டான அளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆராய்ச்சியை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த நைட்ரேட் அப்சார்ப்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ரூட் சிஸ்டமில் தான் நடக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனான ஆக்சின், இந்த ஹார்மோன் தான் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் கிடையாது, நிறைய ஜீன்ஸ் வந்து இந்த ஆக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஹார்மோன் ஆக்சின் மூலமாக தான் இந்த நைட்ரேட்டை வந்து அப்சர்வ் பண்ணி பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஆக்சினை உருவாக்குறதுக்கு நிறைய ஜீன்ஸ் வந்து பிளான்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போது இதை ஓவராக அப்சர்வ் பண்ணுறாங்கல்ல, இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் சென்டர் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ், டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் பெங்களூர், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு ஜீன் MADS27 அப்படிங்கிற ஒரு ஜீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நைட்ரேட் அப்சார்ப்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுது. அதாவது அளவுக்கு அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ண விடாமல் இந்த ஜீன் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜீன் வந்து பிளான்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஜீனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ RNA MIR444 இந்த RNA வந்து யூஸ் பண்ணும்போது அந்த RNA என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஜீனை வந்து ஆக்டிவேட் பண்ணி இந்த நைட்ரேட் அப்சார்ப்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு அவங்களோட ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சி இப்போ வந்து அதை வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசர்ச்சை ரைஸ் இந்த மாதிரி மோனோகாட் பிளான்ட்ஸ்லையும், டொபாக்கோ இந்த மாதிரி டைகாட் பிளான்ட்ஸ்லையும் செஞ்சு பார்த்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ரிசர்ச்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் பேட்டன்ட் லா சேஃப்கார்ட்ஸ் அண்டர் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டன்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இன்வென்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறீங்க, புதுசாக ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் மேலே எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, அந்த பொருளை வேறு யாரும் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கலாம். இதுதான் வந்து பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மெடிசின் இந்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு வந்து பேட்டன்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஜெனரிக் மெடிசன்ஸை வந்து நம்ம அதிகமாக அலோவ் பண்ணுறோம். ஜெனரிக் மெடிசன் அப்படின்னா இப்போது ஒரு நோய்க்கான ஒரு பாப்புலரான மெடிசன் இருக்கும். அந்த மெடிசனை அப்படியே உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணி நம்ம அந்த மருந்தை அப்படியே காப்பி அடித்து தயாரிக்கிறது தான் வந்து ஜெனரிக் மெடிசன். இந்த மாதிரி மெடிசனை வந்து தயாரிக்கிறதுக்கு நம்மளோட கண்ட்ரி வந்து அலோவ் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா நம்ம கண்ட்ரி இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கிற கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியில் நிறைய பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நோய்க்கான மருந்து வந்து கம்மியான விலையில் கிடைக்கணும். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி மட்டும் இதை பேட்டன் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற விலைக்கு தான் நம்ம வாங்கி ஆகணும். அதனால் இந்த மாதிரி ஜென்ரிக் மெடிசனை வந்து நிறைய பேரை தயாரிக்கிறதுக்கு அலோவ் பண்ணும்போது கம்மியான விலையில் பீப்புளுக்கு வந்து மெடிசன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜென்ரிக் மெடிசன்ஸை வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம். இப்போது இந்த ஜென்ரிக் மெடிசனை வந்து தயாரிக்கிறதுல வந்து ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன இஷ்யூ அப்படின்னு பார்க்கலாம். 2005 வந்து நம்மளோட இந்தியன் பேட்டன்ட் லாவை வந்து அமெண்ட் பண்ணுவோம். அதாவது என்ன அமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டன்ட் கொடுக்கறதுக்காக இந்தியன் பேட்டன் ஆக்ட் 1970 அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் தான் வந்து 2005 வந்து அமெண்ட்மெண்ட் வந்து நடக்கும். என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கிராண்ட் ஆப்போசிஷன், போஸ்ட் கிராண்ட் ஆப்போசிஷன் அப்படின்னு 2 ஆப்போசிஷன் வந்து இந்த பேட்டன் ஆக்டுக்கு கீழே இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தவங்க வந்து பேட்டன் வாங்க போகிறாங்க ஒரு பொருளுக்கு அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க, அதானே கவர்மெண்ட் கிட்ட அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பேட்டனை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி போய் அப்போஸ் பண்ணலாம், எதிர்க்கலாம். எந்த மாதிரி டைம்லலாம் அந்த மாதிரி எதிர்க்கலாம் அப்படின்னா ஏற்கனவே அந்த பொருளை வேறு யாரோ தயாரித்து பேட்டன் வாங்கி வச்சுருப்பாங்க. இவங்க அதே பொருளை தயாரித்து எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டன் வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்,
அவங்க வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அப்போஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பேட்டன் வாங்குறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் காய்ச்சல் மாத்திரை இப்படி தான் தயாரிக்கிறாங்கன்னு தெரியுதுன்னு வைங்க, அதை போய் இவங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பேட்டன் வாங்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்போஸ் பண்ணலாம். அதே மாதிரி முன்னாடியே ஒரு விஷயம் வந்து இருக்குது, பயன்பாட்டில் இருக்குது, அதை வந்து இவங்க இது புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் அப்போஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய க்ரிட்டேரியாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ கிராண்ட் அப்போசிஷன் அப்படிங்கிறது 2005க்கு முன்னாடியே இருக்குது. 2005 அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா போஸ்ட் கிராண்ட் அப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை வந்து கொண்டு வருவாங்க. அதாவது இப்போ அவங்க ஒரு வேளை பேட்டன் வந்து வாங்கிட்டாங்க, கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தெரியுது இது ஆல்ரெடி இன்னொருத்தவங்க கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீங்கள் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு பேட்டன் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் கூட அதை வந்து என்ன பண்ணலாம், அப்போஸ் பண்ணலாம், இந்த பேட்டனை ரிமூவ் பண்ண சொல்லலாம். இதுதான் வந்து போஸ்ட் கிராண்ட் அப்போசிஷன். இதை தான் வந்து 2005 அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. இதை தவிர இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ப்ரீ கிராண்ட் அப்போசிஷன் இருக்குல்ல, அதில் வந்து ப்ரீ கிராண்ட் அப்போசிஷன், போஸ்ட் கிராண்ட் ஏதோ ஒன்று. பட் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓல்டு சயின்ஸ், ஓல்டு காம்பவுண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து பீப்புளுக்கு தெரிஞ்ச ஓல்டான சயின்டிஃபிக் மெத்தட் இல்லை ஓல்டான ஒரு காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து அவங்க மோனோபோலி பேட்டன் வந்து கேட்கக்கூடாது, அதுக்கு வந்து பேட்டன் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு சயின்டிஃபிக் மெத்தடை பேஸ் பண்ணி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சோ வந்து பேட்டன் வாங்க போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணலாம். ப்ரீ கிராண்ட் அப்போசிஷன் மூலமாகவும் அப்போஸ் பண்ணலாம், போஸ்ட் கிராண்ட் அப்போசிஷன் மூலமாகவும் அப்போஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த வீக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில், கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேட்டன் அப்ளிகேஷன், அதாவது ப்ரீ கிராண்ட் அப்போசிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, இதை வந்து இப்போ ஒருத்தவங்க பேட்டன் அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க, எங்களோட பொருளுக்கு வந்து பேட்டன் கொடுங்க அப்படின்னு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எந்த டைமில் வேணாலும் நம்ம அப்போஸ் பண்ணலாம். ஆனால் இனிமே வந்து அந்த மாதிரி யாராவது அப்ளிகேஷன் தராங்க அப்படின்னா ஒரு 6 months வரைக்கும் தான் நமக்கு டைம் அப்போஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி டைமை கம்மி பண்ணுறதுனால அப்போஸ் பண்ணுறதுக்கு 6 months லிமிட்டடாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மெத்தட்ஸை யூஸ் பண்ணி மருந்துகளை தயாரித்து அப்ரூவல் வாங்குகிறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு 6 monthsக்கு அப்புறமா தான் அந்த விஷயம் தெரிய வருது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை அப்போஸ் பண்ண முடியாது. இதனால் ஜென்ரிக் மெடிசின்ஸ் வந்து தயாரிக்கிறதுல பாதிப்புகள் ஏற்படலாம். ஏற்கனவே இருக்க மெத்தட்ஸ்க்கு அவங்க பேட்டன் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து வேறு கம்பெனிஸால் தயாரிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து இதில் பேசியிருக்காங்க. இதனால் மெடிசின்ஸ் வந்து பீப்புளுக்கு அஃபோர்டபுளாக கிடைக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்துருக்கலாம். 2 degrees Celsius டெம்பரேச்சர் ரைஸ் கேன் டேமேஜ் எர்த் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் படி நம்மளோட எர்த்தோட டெம்பரேச்சரை வந்து 1.5 degrees செல்சியஸ்க்குள்ளே எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து வந்து லிமிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க. பட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஓவர் ஷூட் ஆகிரும். இதனால் நிறைய ஸ்பீசிஸ் வந்து பாதிக்கப்படும். நம்மளோட எர்த்தில் இருக்கிற ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் எல்லாமே சாவன்னா பாலைவனம் மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா கண்ட்ரிஸும் வந்து இதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒய் இந்தியா ஷுட் சப்போர்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை பற்றி பேசியிருக்காங்க. ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு காய்ச்சலோ ஏதோ தலைவலியோ வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துப்பீங்க.
இந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸையோ பாக்டீரியாவையோ அழிக்குது. ஆனால் நாளடைவில் இந்த வைரஸோ இந்த காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸோ பாக்டீரியாவோ என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துக்கு எதிராக அது அதை விட சக்தியானதாக மாறிடுது. இந்த மருந்து தானே நீ சாப்பிடுவ, இது எனக்கு தெரியும் எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட அதை எதிர்க்கிறதுக்கான சக்தி அதுக்கு வந்துடுது. இதை தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த வைரஸ் பாக்டீரியாலாம் நம்ம சாப்பிடக்கூடிய ஆன்டிபயோட்டிக் அந்த மாத்திரைகளை விட என்ன ஆகிறது, வலிமையானதாக மாறிடுது. இந்த மாதிரி வலிமையாக மாறக்கூடிய வைரஸ் பாக்டீரியாஸை சூப்பர் பக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாறுறதுனால என்ன ஆகுது, நம்ம அடுத்த தடவை காய்ச்சல் வரும்போது அந்த மாத்திரையை போடுவோம், நமக்கு சரியே ஆகாது. இதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதனால் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வருது, எதனால் இந்த மாதிரி வைரஸோ பாக்டீரியாவோ பவர்ஃபுல்லாக மாறுது அப்படின்னா ஓவர் ப்ரெஸ்கிரைபிங் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். நம்ம சும்மா ஒரு தலைவலியே வருது அப்படின்னா டாக்டரை பார்த்து நம்ம மெடிசன்ஸ் வாங்குவோம். ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். சும்மா லைட்டாக தலைவலி வர மாதிரியே இருந்தால் மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கி ஒரு 4-5 மாத்திரையை தின்றுவோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நாளடைவில் அந்த வைரஸ் பாக்டீரியாலாம் அந்த மருந்துகளுக்கு பழகி போயிடுது. அடுத்து பேஷண்ட்ஸ் நாட் ஃபினிஷிங் தேர் ட்ரீட்மெண்ட். அதாவது நீங்கள் ஃபீவர்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறீங்க, எல்லா டாக்டருமே பொதுவாகவே 3 நேரத்துக்காவது மினிமம் மருந்து எழுதி தருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு டைம் சாப்பிடுவீங்க, சரி காய்ச்சல் தான் சரியாயிடுச்சுல இனி சாப்பிட வேணான்னு விட்டுருவீங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. இதுவுமே வைரஸ் அண்ட் பாக்டீரியா ரெசிஸ்டன்ஸை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் லைஃப் ஸ்டாக் அண்ட் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய போல்ட்ரி, மாடு இருக்குது, அதுக்கப்புறமா கோழி, மீன், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த கோழி ஆடு மீனுக்கெலாம் நோய் வரக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட உடம்புலையும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்ட வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் வளர ஆரம்பிச்சிருது. இந்த கோழி மாடெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கும் அந்த வைரஸ் வருது. இதனால் நம்மளும் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் சரியாகிறது இல்லை, இன்ஃபெக்ஷன் அதிகமாக தான் ஆகுது. அடுத்து இந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்களோட உடம்புல இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உள்ள வைரஸோ பாக்டீரியாவோ இருக்குது அப்படின்னா அது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மற்றவங்களுக்கும் பரவுது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் கம்மியாக இருக்குது, ஹைஜீனிட்டி, புவர் சானிடேஷன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப காலமாகவே ஒரே மாத்திரையே பயன்படுத்திகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேராசிட்டமல் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எத்தனை வருஷமாக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறது இல்லை, அதே பழைய மருந்தே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இதனால் வைரஸ் பாக்டீரியாக்கெல்லாம் ஜாலியாகிடுது. இந்த மருந்து தானே, இதை எப்படி இது பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உள்ள வைரஸ் பாக்டீரியாவாக மாறிடுது. இதுதான் ரீசன்ஸ். ஸோ இதில் எப்படி இது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபுட் ப்ரொடியூசிங் அனிமல்ஸ், இந்த பால் தரக்கூடிய மாடு, இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களோட உடம்புல என்ன ஆகுது, ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா டெவலப் ஆகுது. இதை நம்ம சாப்பிடும்போது இதோட பால் இதோட இறைச்சியை சாப்பிடும்போது நமக்கும் அது வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்த அதே விஷயங்களை தான் இதுலேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இவ்வளோ நேரம் சொன்னது தான் இதுலேயுமே பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட அதை க்யூர் பண்ண முடியறதில்ல, அது பெரிய இஷ்யூவாக போயிடுது. இதனால் நம்மளோட ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கக்கூடிய செலவு தான் அதிகமாகுது. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், புது மருந்துகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒரே வழி. யூஎஸ் இதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்திருக்காங்க, இதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவும் இந்த மாதிரி விஷயங்களை, இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். புது மருந்துகளை தயாரிக்கிறதுக்கு அதோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மைக்ரோபியல் ரெசிஸ்டண்ட்டை தடுக்கிறதுக்காக இந்தியா ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 2021 இந்தியா ஒரு நடவடிக்கையை எடுப்பாங்க. இது இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை தடுக்கிறதுக்காக எடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் வந்து ஸ்டெப்டோமைசின் டெட்ராசைக்ளின் அப்படின்னு 2 ஆன்டிபயாட்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சரில் செடிகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து டிபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்து. இப்போது இந்த அக்ரிகல்ச்சரில் வந்து செடிகளோட வளர்ச்சிக்காக இந்த ஆன்டிபயாட்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுனால செடிகள்லே என்ன ஆகிருது, இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு இதாக மாறிடுது. இதனால் மறுபடியும் நம்ம டிபிக்கு இந்த மருந்தை சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்து அந்த மருந்துக்கு ரியாக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மருந்துகளெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அக்ரிகல்ச்சர்லன்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருக்காங்க 2021. இது வந்து ஒரு நல்ல ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். அதுக்கப்புறமா போல்ட்ரி ஃபார்ம்ஸில் வந்து இந்த கோழி, மாடு, பன்னி இவங்களுக்கெல்லாம் நோய் வராமல் இருக்கிறதுக்காக காலிஸ்டின் அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஹியூமன்ஸ் வந்து நிமோனியா இந்த மாதிரி நோய்க்கு சாப்பிடக்கூடிய மருந்து. ஸோ இங்கே வந்து இந்த கோழிகளுக்கே கொடுக்கறதுனால அது உடம்புலே அது என்ன ஆகிருது, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் உள்ள வைரஸாக வந்து மாறிடுது. ஸோ இதையும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்டெப் தான். ஆனால் இன்னும் அவங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னது, புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் டு த மூன் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசா வந்து கேப்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து நியூசிலாந்துலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா மூனுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்ஸ்டோன் வந்து எப்போ போய் மூனை போய் சேரும் அப்படின்னா நவம்பர் 13 போய் சேரும். ஜூன் 28 வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 13 இது மூனை போய் சேரும். இது வந்து என்ன ஸ்டடி பண்ண போகுது அப்படின்னா மூனோட ஆர்பிட்டை வந்து ஸ்டடி பண்ண போகுது. எதுக்காக அப்படின்னா நாசா வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆராய்ச்சிக்காக தான் இந்த கேப்ஸ்டோன் அப்படிங்கிறத வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்ஸ்டோன் அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து யாரோடது அப்படின்னா நாசாவோடது. எங்கேருந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூசிலாந்துலேருந்து. எங்கே அப்படின்னா மூனோட லூனார் ஆர்பிட்டில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் பார்த்துக்கலாம். இந்தியா யூரோப்பியன் யூனியன் டு ஹோல்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் FTA டாக்ஸ் அட் ப்ரூசல்ஸ் இன் செப்டம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 8 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. பட் அதுக்கப்புறமா அந்த பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து நடந்திருக்கு. செகண்ட் ரவுண்ட் வந்து செப்டம்பரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி கூட நீங்கள் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு ஈஸியாக அவங்களோட பொருட்களை வந்து என்ன பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அவங்க வந்து உங்களுக்கு கம்மியான இம்போர்ட் டேக்ஸ் தான் போடுவாங்க. அதே மாதிரி அவங்க கண்ட்ரியில் உள்ள பொருட்களையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரியில் அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். நீங்களும் அதே அளவு டேக்ஸ் போடணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கீழே வரும். இப்போது இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனோட ட்ரேட் வேல்யூ பார்த்திங்கன்னா $116 பில்லியன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, யூஎஸ்க்கு அப்புறமா இந்தியாவோட லார்ஜ் ட்ரேடிங் பார்ட்னர் யார் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா வந்து அதிக அளவு பொருட்களை வந்து ரெண்டாவது அதிகமாக எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இன்னுமே வந்து யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற ட்ரேடை வந்து அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இதில் வந்து யூரோப்பில் இருக்க கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1993 எந்த ட்ரீட்டி மூலமாக அப்படின்னா மாஸ்ட்ரிச் ட்ரீட்டி மூலமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் பண்ணும்போது 28 கண்ட்ரீஸ் வந்து இருந்திருக்காங்க. இந்த மாஸ்ட்ரிச் ட்ரீட்டியை வந்து யூரோப்பியன் யூனியன் ட்ரீட்டி அப்படின்னும் சொல்கிறாங்க. மாஸ்ட்ரிச் அப்படிங்கிறது வந்து நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அங்கே வச்சு இது சைன் ஆனதுனால இந்த நேம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்ட்ரிச் ட்ரீட்டி வந்து 3 டைம் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1997 வந்து ட்ரீட்டி ஆஃப் அம்ஸ்டர்டாம் மூலமாக அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ட்ரீட்டி ஆஃப் நைஸ் மூலமாக அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 3 டைம் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த யூரோப்பியன் யூனியனில் 27 கண்ட்ரீஸ் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா
2020 ஜனவரி 31 வந்து யூகே வந்து இந்த யூரோப்பியன் யூனியனை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ இப்போ 27 கண்ட்ரிஸ் தான் இருக்காங்க. இந்த 27 கண்ட்ரிஸ் சேர்ந்தது கூட்டமைப்பு கூட தான் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட போகிறோம். அடுத்தது பார்க்கலாம். இஸ் நாட்டோ ஸ்ட்ராங்கர் ஆஃப்டர் யுக்ரைன் இன்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரஷ்யா வந்து யுக்ரைனை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப இப்போ கடந்த சில மாதங்களாகவே இந்த தாக்குதல் வந்து போயிட்டுருக்கு. இந்த அட்டாக்குக்கு அப்புறமா நாட்டோ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இன்னும் பலமானதாக மாறி இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கிளில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நாட்டோ அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து 30 கண்ட்ரிஸ் இருக்காங்க. இது வந்து ஒரு செக்யூரிட்டி கோஅலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு வார் டைமில் தான் இந்த ஆர்கனைசேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் மற்ற கண்ட்ரிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா செக்யூரிட்டி ரிலேட்டடாக. இப்போ ரஷ்யா வந்து இந்த நாட்டோவில் இருக்கிற ஒரு கண்ட்ரியை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நாட்டோவில் இருக்க மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே மிலிட்ரி சப்போர்ட் வந்து கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் பேசிக்காக இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யா வந்து இப்போ உக்ரைனில் வந்து வார் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் கூட இந்த ஆர்கனைசேஷன் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக இந்த நாட்டோவில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இது எல்லாமே இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னா இந்த ரஷ்யா வந்து உக்ரைன் வந்து இந்த நாட்டோட மெம்பர் கிடையாது. இருந்தாலுமே பேசிக்காகவே இது வந்து ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால இந்த ஆர்கனைசேஷனில் யூஎஸ் அதை தவிர இருக்கிற எல்லா பார்ட்னர்ஸ் எல்லாருமே சேர்ந்து 30 கண்ட்ரிஸ் இருக்காங்கள்ல, இவங்கெல்லாம் சேர்ந்து உக்ரைனுக்கு, அதாவது இந்த ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் வந்து டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து 2014 ரஷ்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உக்ரைனில் இருக்கிற ஒரு பகுதியான கிரீமியா அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ இருந்தே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த குரூப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவும் வந்து நாங்கள் 40,000லேருந்து 3 lakh வரைக்கும் சோல்ஜர்ஸை வந்து இறக்குறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறத காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் தான் ஃபின்லாந்து, ஸ்வீடன். இந்த 2 கண்ட்ரியும் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, நாட்டோவில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. இதுவும் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த 2 கண்ட்ரியுமே ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ். ஸோ ரஷ்யா வந்து அகெயின்ஸ்டாக அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த கண்ட்ரிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் பண்ணுறது அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்னுமே அதிகமாக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபின்லாந்து வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா கூட 1340 கிலோமீட்டர் பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. அது மட்டும் கிடையாது, இந்த 2 கண்ட்ரியும் வந்து அவங்களோட டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் 2% வந்து அவங்களோட ஜிடிபியில் டிஃபென்ஸுக்காக செலவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நாட்டோட ஸ்ட்ரென்த்தை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நாட்டோ வந்து பவர்ஃபுல்லாக ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த நாட்டோ குரூப்பில் இருக்கிற கண்ட்ரீஸில் உள்ள பீப்புளுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பணத்தை வந்து இவங்க டிஃபென்ஸ்க்கே போட்டுட்டாங்க அப்படின்னா அந்தந்த நாட்டோ மெம்பர் கண்ட்ரீஸோட எக்கனாமி வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நாட்டோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி அலைன்ஸ். எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1947 நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி மூலமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அகெயின்ஸ்ட், அதாவது இப்போ கலெக்டிவ் செக்யூரிட்டி அகெயின்ஸ்ட் சோவியத் யூனியன், அதாவது இப்போ ரஷ்யா, இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து கலெக்டிவ் செக்யூரிட்டி வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ப்ரூசல்ஸ், பெல்ஜியமில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்ன மாதிரியெல்லாம் வந்து டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஆல்ரெடி நம்ம வந்து நேற்றே ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஸ்கீம்னா என்ன, இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை வந்து ஒன் டைம் பார்த்துக்கோங்க.
அடுத்து ஹவு வில் G7's டெவலப்மெண்ட் பிளான் இம்பேக்ட் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜூலையிலே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் G7 பற்றி. G7ல் பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து போயிருப்பாங்க. பட் G7ல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ரிசைலண்ட் டெமோக்ரஸி, அதாவது பீப்புளுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சைன் பண்ணுவாங்க. பட் யூஎஸ் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் வந்து இந்தியா சைன் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயம் வந்து டைரெக்டாக சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை எதிர்க்கிறதுக்காக யூஎஸ்ஏ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரியுமே வந்து டைரெக்டாக நம்மளோட கண்ட்ரி எதிர்க்காது, நம்ம எப்போவுமே நான் அலைனாக தான் இருப்போம். ஸோ அதனால தான் இதில் சைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அதே தான் இதுலேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜூலையில் நம்ம இதை வந்து பார்த்துட்டோம், G7 பற்றியும் பார்த்தோம். ஸோ G7 பற்றி நம்ம அன்னைக்கு பார்க்காத சில பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த G7 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேர்ல்டோட மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு நேஷன்ஸ் சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த G7 அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா 1975 ஃபார்ம் ஆகும்போது இதில் 6 கண்ட்ரிஸ் தான் இருந்திருக்காங்க. அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இவங்க மட்டும் தான் இருந்திருக்காங்க. 1976 தான் கனடா ஜாயின் பண்ணியிருக்காங்க. 1998 ரஷ்யாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ G8 கண்ட்ரியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா 2014 ரஷ்யா வந்து உக்ரைனோட ஒரு பகுதியான கிரீமியாவை வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க. ஸோ அதனால ரஷ்யாவை வந்து இந்த குரூப்பில் இருந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் இப்போ வந்து G7 ஆர்கனைசேஷனாக இது வந்து இருக்குது. இதில் வந்து இப்போ இந்த வருஷத்துக்கான 48வது சம்மிட் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஜெர்மனியில் நடக்கும். இதில் 5 கண்ட்ரிஸை வந்து ஸ்பெஷல் இன்வைட்டீஸாக கூட்டிருப்பாங்க. அதில் இந்தியாவும் உண்டு. அந்த 5 கண்ட்ரிஸ் எதெல்லாம் அப்படின்னா இந்தியா, தென்னாப்பிரிக்கா, இந்தோனேஷியா, அர்ஜென்டினா, செனேகல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பார்த்திங்கன்னா 3வது டைமாக வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நியூஸ் அவ்வளோ தான். தேங்க்யூ ஸோ மச்.